முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை இன்றைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்துருக்காரு. அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியதுதானா இருக்கா சார்? இன்றைக்கி வந்து திருநெல்வேலியோடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆர்.எஸ். முருகன் இருக்கார். அவர் கல்குவாரியெல்லாம் வச்சு நடத்துகிறாரு. அவருக்கு ஃபைனலாக கட்டியிருக்காரு. அப்பேற்பட்டவங்களும் இந்த ஆட்சியில் இடம்பெற்றிருக்காங்க. டிக்கெட் கொடுக்கறதுல ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க டிவிக்கு. இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு டிக்கெட் கொடுத்ததே அங்கேயே ஒரு மிஸ்டேக் ஆல்ரெடி நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இதிலேருந்து புரிஞ்சுக்க முடியும். முன்னாள் முதல்வர் சொன்னது பணம் இருக்குது, நீங்கள் செயல்படுத்தக்கூடிய திறமை, நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுறீங்கிறத தான் பார்க்கணும் அப்படிங்கிறது சொன்னார்ல. அதுவும் உண்மைதான். நீங்கள் இந்த கரப்ஷன்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா பணம் இருக்க போகுது. வேலுமணி போன்றவர்கள் ஒரு மிகப்பெரிய ஊழல் கரை படைத்தவராக தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நாங்கள் எங்களுடைய புகார்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் மேலே 3 முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. டிஎம்கே ஏன் ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் மேலாம் வழக்கு போடலை அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. அதுக்கு பதில் இன்னொருத்தங்க வந்து மத்திய அரசாங்கத்துடைய சட்டத்தின்படி ஆளுநர் தான் எல்லாத்தையும் அனுமதி கொடுக்காம வச்சிருக்காரு, அதனால தான் டிஎம்கேவில் ஏடிஎம் கேஸ் போட முடியலன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அபத்தமான ஒரு பொய். இன்னைக்கு நீங்கள் என்ன அந்த மாதிரி சப்போர்ட், ஒரு ஊழல் கடை படைத்தவர்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஒன்று அவங்களுடைய ஊழலை காப்பாற்றுவீங்க, அடுத்ததாக என்ன பண்ணுவீங்க? அவங்களும் ஊழல்ஸ் வந்து கூட்டணியில் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்வாங்க. நீ எல்லாத்தையும் நீங்கள் ஈட்டென்றாக கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் எப்படி பிழைக்கிறது, நாங்கள் எப்படி சம்பாதிக்கிறது? அதனால தான் 25 லட்சம்னு ஃபிக்ஸ் பண்ணோம். வைஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் சார் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். திரு ஜோசப் விஜய் நேற்று பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்றுமே கஜானா காலி அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காரு. அதோடு முக்கியமாக வந்து ஒயிட் பேப்பர் வெளியிடுறேன் அப்படி சொல்லியிருக்காரு. அவருடைய பதவியேற்பு விழா, அந்த உரை எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் வந்து நேற்றுக்கு பதவியேற்றவுடன் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். நான் வந்து ஒரு பைசா வாங்க மாட்டேன், எனக்கு வந்து நான் மக்களுக்கு அடிப்படை இந்த மாதிரி பள்ளி கல்வியாகட்டும், அதே மாதிரி சுகாதாரமாகட்டும், இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களில் நான் கவனம் செலுத்துவேன். இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் எனக்கு ஒரு கால அவகாசம் கொடுங்க. நான் நிறைய ஸ்கீம்ஸ் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, ஏன்னா வந்து கஜானா காலியான சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்குங்கிற மாதிரி தொடர்ந்து நான் கேள்விப்படுற விஷயமும் அதுதான். ஏப்ரல் மாதத்தில் வந்து அவங்க சம்பளம் கொடுக்கவே நிறைய கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிறது. ஸோ இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக ஒவ்வொரு அரசுமே, ஏன்னா வந்து இதுலன்னு இல்லை, வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது வந்து கடந்த அரசுடைய விஷயங்களில் வெளிப்படைத்தன்மையோடு காண்பிக்கிறதுல மட்டும் இல்லை, தொடர்ந்து அரசாங்கத்திலையும் வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும் பொழுது தான் அது ஊழலை தடுக்கும். இவங்க அரசுலையும் அது போன்று கஜானா காலியாகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து இது போன்ற வெள்ளை அறிக்கைகள் டிரான்ஸ்பரண்ட்டாக அரசாங்கமே முன் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வெளியே வந்து வைப்பது, அந்த டிரான்ஸ்பரன்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டாக இருக்கும் என்று ஆரம்பத்தில் அவர் பேசியிருக்கிறார் அந்த ஸ்பீச்சில். அது வந்து நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறேன். ஏன்னா இதற்கு முன்பு மு.க.ஸ்டாலின் அவர்களும் பொறுப்பேற்கும் பொழுது வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வேன் என்றார். ஆனால் கொஞ்ச நாள்லேயே இருக்கிறதையும் க்ளோஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன், எதையுமே வெளியில் இன்றைக்கி அவர் 5 ஆண்டு முடியும் பொழுது என்ன சொல்லிட்டு போயாச்சு அவங்க வெப்சைட்டில் கூட அப்படின்னா ஒரு எஃப்ஐஆரை கூட மற்றவர்கள் பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவில் கொண்டு வந்துட்டாங்க வெப்சைட்லாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப வெளிப்படைத்தன்மை ரொம்ப மோசமான நிலைக்கு போனாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது வெறும் பேச்சளவில் இல்லாமல் இது செயலளவில் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மக்களுக்கு தெரிய வேண்டும், கடந்த ஆட்சியில் நடந்த அவலங்கள் என்னன்னு தெரியணும். அதோட முக்கியமாக அதோடைய அக்கௌண்டபிலிட்டி, அதுக்கு மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க, தப்பு செய்தவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதும் மக்கள் வந்து பார்த்துட்ருக்குறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி தவறுகளை உங்கள் அரசாங்கத்தில் நடக்காமல் இருக்க நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஸோ இதை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக பதிலளிக்க தராரு. உள்ளே ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பாருங்கள், நாங்கள் வந்து லிமிட்டடாக தான் கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து அதாவது கஜானா காலி என்றார். முன்னாள் முதலமைச்சருடைய அந்த அறிக்கையை எப்படி எடுத்துக்கலாம்? ஐ திங்க் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்வது அப்படிங்கிறது வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்க முடியும்.
ஏனென்றால் அரசு கஜானாவில் ஒரு அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுப்பதற்கே மிகவும் கஷ்டப்பட்டு தான் அவங்க கொடுத்தாங்க. கஜானா வந்து ரொம்ப காலியான ஒரு நிலையில் தான் இருந்தது அப்படிங்கிறது தான். ஏப்ரல் நான் சொன்ன மாதிரி கடந்த சில மாதங்களாக சம்பளம் கொடுப்பதே வந்து மிகப்பெரிய கஷ்டப்பட்டு தான் கொடுத்தார்கள் என்பதெல்லாம் தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இது எதனால் நடக்குது அப்படின்னா, அதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஊழல்கள். இந்த துறைகளில் நடக்கக்கூடிய ஊழல்கள்னால தான் இன்றைக்கி அந்த கஜானா காலியான சுச்சுவேஷன். ஸோ இன்னொரு பக்கம் அரசாங்கத்தில் பணம் இருக்குது. முன்னாள் முதல்வர் சொன்னது பணம் இருக்குது, நீங்கள் செயல்படுத்தக்கூடிய திறமையை நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுறீங்கிறத தான் பார்க்கணும் அப்படிங்கிறது சொன்னார்ல. அதுவும் உண்மைதான். நீங்கள் இந்த கரப்ஷன்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா பணம் இருக்க போகுது. பணம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த லீக்கேஜஸ்லாம் இல்லாமல் கரப்ஷனாக இல்லாமல் இருந்ததுன்னா பணம் இருக்க போகுது. அப்போது வந்து அவங்களால ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அது ஆல் இட் பாய்ல்ஸ் டவுன் டு ஒன்று வந்து இந்த ஷார்ட் டேர்மில் அவர் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு அவகாசம் தேவைன்னு விஜய் அவர்கள் சொன்னார் சிஎம். அந்த அவகாசம் என்பது வந்து எவ்வளவு மாதங்கள்னா முதல் ஒரு சில மாதங்கள் தான் அந்த அவகாசங்களை கொடுக்க முடியும். அதற்குள் நீங்கள் வந்து அந்த ஊழல்களை எல்லாம் நிறுத்தி அந்த பணம் வரக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் அது ப்ராப்பராக உருவாக்கி அரசாங்கத்தில் போதுமான அளவு பணம் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது உங்களோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒர்க். சார், இப்போ அதிமுக இரண்டாக பிளவுபடுற சுச்சுவேஷன் இருக்குது, தகவல்கள் அப்படி தான் வருது. சிவி சண்முகம் அவர் தலைமையில் இருக்க எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவரெல்லாம் வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தகவலெல்லாம் வருது. இந்த சப்போர்ட்டை டிவிகே எடுத்துக்கணும்னு பார்க்குறீங்களா? நாம் இந்த பேசக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு விஷயங்கள் நடக்கிறது நம்ம பார்க்குறோம். முதல்ல வந்து அதிமுகவில் ஏதோ 37 எம்எல்ஏக்கள் தனியாக வராங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படுது. அவங்க தனியாக இது பண்ண போகிறாங்க, வேலுமணி, சிவி சண்முகம் இவங்களான்னு. இப்போ கேள்வி என்னென்னா, இப்போ வேலுமணி போன்றவர்கள் ஒரு மிகப்பெரிய ஊழல் கரை படைத்தவராக தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நாங்கள் எங்களுடைய புகார்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் மேலே 3 முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. சென்னை கோவை மாநகராட்சி ஊழல், அதில் வந்து 98 கோடி ரூபாய்க்கு குற்றப்பத்திரிகை தயாராகி திமுக அரசில் குற்றப்பத்திரிகையை அவங்க தாக்கல் செய்யாமல் அவங்க அந்த ஃபைலை மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்ப வேண்டிய ஃபைல், வேலுமணிக்கெல்லாம் அப்ரூவல் வந்துருச்சு, அது ஸ்பீக்கரே கொடுத்தா போதும். இன்ஃபேக்ட் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் டிஎம்கே காரங்க சில பேர்லாம் டிஎம்கே ஏன் ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் மேலெலாம் வழக்கு போடலை அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. அதுக்கு பதில் இன்னொருத்தங்க வந்து மத்திய அரசாங்கத்துடைய சட்டத்தின்படி ஆளுநர் அனுமதி கொடுக்கணும், ஆளுநர் தான் எல்லாத்தையும் அனுமதி கொடுக்காம வச்சுருக்காரு, அதனால தான் டிஎம்கேவில் ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் மேலாம் கேஸு போட முடியலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அபத்தமான ஒரு பொய். எனக்கு தெரிஞ்சு கேசி வீரமணி 1-2 அமைச்சர்களை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் அனுமதி, எம்எல்ஏவாக இருந்தீங்கன்னா அனுமதி ஸ்பீக்கரே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஸ்டாண்டு தான் எடுத்து வேலுமணிக்கெல்லாம் ஸ்பீக்கரே அப்பாவே அனுமதி கொடுத்தாச்சு. ஆனால் அதில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய ஃபைலை 20 மாத காலமாக பப்ளிக் செக்ரட்டரி இப்போ 20 மாத காலமாக மத்திய அரசாங்கத்துக்கு அப்ரூவலுக்கு கூட அனுப்பலை, ப்ராசிக்யூஷன் செக்ஷனுக்கு. ஸோ டிஎம்கே கவர்மெண்ட் எப்படி ஏடிஎம்கே ஊழலை காப்பாற்றிச்சு அப்படிங்கிறது கண்கூடாக தெரியுது. அப்போது இந்த மாதிரி காப்பாற்றுவதன் மூலமாக பல பேர் இப்போ அவர்தெல்லாம் சார்ஜ் ஷீட்டு அடுத்த லெவலுக்கு போயிருக்கணும். இப்போ இன்றைக்கி மத்திய அரசாங்கத்துக்கு போச்சு, மத்திய அரசாங்கம் இப்போ அடுத்தது 4-5 மாதம் டிலே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து வந்து இப்போ நீங்கள் கேபி பார்க் ஊழல் எடுத்துக்கோங்க, ஏடிஎம்கே ஊழல் 5 மூட்டை மணலுக்கு பதில் 15 மூட்டை மணல் கலந்தாங்க. அதன் மேலே எஃப்ஐஆர் போடணும்னு டிவிஎஸ்சி சொல்லியாச்சு. ஆனால் டிஎம்கே அரசாங்கம் அந்த பிஎஸ்டி நிறுவனத்தோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு எஃப்ஐஆர் அதிகாரிகளை ஃபைல் பண்ணுறதுக்கு எதுக்குங்க உங்களுக்கு கவர்னர் அப்ரூவல் தேவை கிடையாது. அந்த மாதிரி பல்வேறு நாம் ஒரு 10 அடுக்க முடியும். எப்படி டிஎம்கே வந்து அதானி கோல் ஸ்கேம், எப்படி வந்து ப்ரிலிமினரி என்கொயரி எப்படியாவது மூடணும் அதானிக்கு ஃபேவரபிளா அப்படின்னு சொல்லி டிஎம்கே வந்து எந்த அளவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ப்ரெஷர் போட்டுட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். திமுக அரசில், திமுகன்னு நான் பேசுகிறது, திமுக அரசாங்கத்தில் அந்த ப்ரெஷர் எதற்காக? அதிமுக ஊழலை காப்பாற்றுவதற்கு. அப்போ அந்த மாதிரி எல்லாம், ஸோ இந்த மாதிரி ஊழல் கரை படைத்த இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் என்ன பண்ணுறாங்க? இப்போ டிவிக்கே வந்து நாங்கள் சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ அவர்களுடைய ஊழல்கள் மேலெல்லாம், முன்னாள் அமைச்சர் வேலுமணி உடைய ஊழல்கள் மீதெல்லாம் எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? இப்போது முன்னாள் அமைச்சர் வேலுமணியோடைய சொத்து குவிப்பு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் மட்டும் போட்டாங்க, சார்ஜ் ஷீட் வந்து டிஎம்கே ஃபைலே பண்ணலை. இப்போ சொத்து குவிப்பு வழக்கில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்கன்னா ஸ்பீக்கரோட அப்ரூவல் தான், தவிர நேரடியாக சார்ஜ் ஷீட் ட்ரையலுக்கு போயிருந்துருக்கலாம். இதெல்லாம் 4 வருஷம் முன்னாடி டிஎம்கே பண்ணியிருக்கணும். 5 வருஷமாக அவங்க முதல் 1 வருஷம் எஃப்ஐஆர் போட்டதோடு நிற்கிதே தவிர அடுத்த 4 வருஷம் ஒன்றுமே பண்ணல.
அப்போது இன்னைக்கு நீங்கள் என்ன அந்த மாதிரி சப்போர்ட் ஒரு ஊழல் கடை படைத்தவர்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஒன்று அவங்களுடைய ஊழலை காப்பாற்றுவீங்க, அடுத்ததாக என்ன பண்ணுவீங்க? அவங்களும் ஊழல்ஸ் வந்து கூட்டணியில் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்வாங்க நீங்கள் கூட்டணி அமைச்சிங்க அப்படின்னு சொன்னால். மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறது க்ளீன் கவர்னன்ஸ்க்கு. உண்மையிலேயே மக்கள் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையுடன் வாக்கு அளிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை இல்லையா? நம்மளுடைய நாட்டில் ஒரு 59 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திராவிட ஏடிஎம்கே டிஎம்கே இரு திராவிட கட்சிகள், இந்த இரண்டு கட்சிகளும் இன்ஃபேக்ட் இவரும் அதே செக்குலர் ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் வந்து புதிதாக வந்த 2 வருஷம் ஓல்டு ஒரு கட்சிக்கு இவர்களை விட மிக அதிகமாக 108 சீட்டுகளை வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவு நம்பிக்கை வைத்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். அந்த கூட்டணிக்கெல்லாம் பதில் அவர் வந்து எனக்கு மெஜாரிட்டி இல்லையா, நாளைக்கு 2 பேர் வந்து இல்லை முடியாதுன்னு போனாங்களா, ரீஎலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுங்க. அதுதான் டிவிக்கே பண்ணணும். நீங்கள் ரீஎலெக்ஷன் ஃபேஸ் பண்ணீங்கன்னா மேபி மக்கள் வந்து இன்னும் கூட ஃபெய்த் வைக்கலாம். பட் ஆனால் இது போன்று ஊழல் கரை படைத்தவர்களுடன் நீங்கள் இது பண்ணீங்கன்னா க்ளீன் கவர்னன்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணீங்க? நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி க்ளீன் கவர்னன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வியாக ஓட்டு போட்ட மக்கள் கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் சொல்கிறத படி பார்த்தா மக்களுடைய முடிவு வந்து எங்களுக்கு சாதகமாக அமையலை. அப்படிங்கிற பட்சத்தில் எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாதனால இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. ஆக மொத்தம் மக்களோட முடிவுனால தான் இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு, நாங்கள் கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா இல்லை, அது ஒரு தவறான முடிவு. மக்கள் வந்து அந்த முடிவு கொடுக்கல. மக்கள் வந்து உங்களுக்கு தான் ஹையஸ்ட் சிங்கிள் பார்ட்டி வந்து ஹையஸ்ட் சிங்கிள் பார்ட்டியாக கொடுத்துருக்குறாங்க. மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கி. ஆனால் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுற அளவில் சில கட்சிகள் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அவங்களே வந்து நாங்கள் டிஎம்கே கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நாளைக்கு அவர்கள் வந்து இப்போ நீங்கள் உங்களால் பில் பாஸ் பண்ண முடியல, ஒரு பில் பாஸ் பண்ண போகிறீங்க, இப்போ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண கட்சிகள் அந்த பில்லுக்கு சாதகமாக ஓட் பண்ணல அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஒரு பில்லை கூட பாஸ் பண்ணுவாங்க. இப்போ சேவை பெறும் உரிமை சட்டம்னு அடுத்தது பாஸ் பண்ணணும்னு கேட்குறோம். இப்போ இது மாதிரி யாராவது பண்ணலாம், பண்ண முடியாது. அப்போ உங்களால் பில் பாஸ் பண்ண முடியல, ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பெஸ்ட் இஸ் டு கோ ஃபார் ரீஎலெக்ஷன். உங்களுக்கு அந்த மாதிரி கூட்டணி நாங்கள் 2 சீட்டை வித்ட்ரா பண்ணிக்கிறோன்னு யாராவது சொல்லி கவர்மெண்ட் கவுரட்டும். நீங்கள் திரும்ப ரீஎலெக்ஷன் மக்கள்கிட்ட போங்க. எனக்கு நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி கொடுத்தீங்க, எனக்கு வந்து ஃபுல் மெஜாரிட்டி கொடுங்க, நான் வந்து ஒரு ஆட்சி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ப்ராமிஸில் நீங்கள் மக்கள்கிட்ட போகலாமே தவிர அதற்கு பதில் நீங்கள் போய் ஊழல்வாதிகளோட போய் கூட்டணி வச்சுக்கணும் ரொம்ப சீக்கிரமாகவே. ஈவன் எனி நியூ கவர்மெண்ட்டு இப்போ நீங்கள் என்ன மாதிரி ஆட்கள்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு 3 to 6 month விண்டோ தான் இருக்குது ஒரு சட்ட ரீதியான மாற்றங்கள் செய்வதற்கோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் செய்யறதுக்கோ. அதுக்குள்ளே இந்த புதிய கட்சிகள்லேயே நிறைய பேர் வந்து குளறுபடி பண்ணலாம் ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் வில்லோட இல்லை நான் க்ளீன் கவர்னன்ஸ் கொடுக்கணுன்னா அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணணும். ஒரு எம்எல்ஏ என்கிட்ட சொன்னார், ஒரு நேர்மையான நான் நேர்மையாக இருக்கணும்னு சொன்னால் எவ்ரிடே வாட்டர் ட்ரம் மாஃபியா டேங்கர்காரன் வருவான், டெண்டர்காரன் வருவான், இந்த பைசா வச்சுக்கோன்னு கொடுப்பான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் வந்து நான் அதை வந்து வேணாம்னு நான் தினமும் சொல்லி இவங்களை வராதிங்கன்னு சொல்கிறதுக்கே எனக்கு 3 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்தேன்னா மிச்சவங்க உண்மையிலேயே ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்க என் தொகுதியில் உண்மையிலேயே தேவைப்படுறவங்கெல்லாம் என்னால் மீட் பண்ணி அவங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது கூட வேலை செய்ய முடியும். இதுதான் சிச்சுவேஷன். அப்போது நீங்கள் ஆக்டிவாக நீங்கள் கரப்ஷன் இது பண்ணாமல் இருக்கணும்னா நான் வந்து சும்மா இருந்தானே பண்ணாமல் இருக்கலாங்கிறது கிடையாது. நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கே நீங்கள் ஆக்டிவாக ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை அவர் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டமிக் சேஞ்சை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான ஒரு மேண்டேட் மக்கள் கொடுத்துருக்குறாங்க. அது கவுந்ததுனாலும் நீங்கள் ரீஎலெக்ஷனுக்கு போகணும். இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பெரிய, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இந்த பொலிட்டீஷியன்ஸ் அடிக்கிற பணத்தில் பார்த்தீங்கன்னா 1 வாரம் அடிக்கிற பணம் கூட இருக்காது நம்ம தமிழ்நாட்டு எலெக்ஷன் செலவு. இப்போ திமுக அரசாங்கத்துலேயே அவங்க 1 வாரத்தில் அடிக்கிற பணம் தான் எலெக்ஷன் செலவுங்கிறது. அப்போது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரீஎலெக்ஷன்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அதோடைய காஸ்ட்டெல்லாம் ஒரு பெரிய காஸ்ட்டே கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அதிமுக திமுக இந்த 2 கட்சிகள் தான் ஒன்றுக்கொன்று எதிர்கட்சி, எதிர்முதிரமாக இருக்க கட்சி தமிழ்நாட்டில் இது வரைக்கும். நம்ம தேர்தல் வரைக்குமே அதான் சுச்சுவேஷன். இவங்க தவைக்காவை வந்து அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக செய்த ஊழலுக்கான எந்த ஒரு பெருசாக நடவடிக்கை எடுக்கலன்றது தான் உங்களுடைய 5 வருட குற்றச்சாட்டு. அப்படி இருக்க பட்சத்தில் புதுசாக வர டிவிக்கே வந்து அது போல் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? சரி, நான் மீண்டும் சொல்கிறேன், நான் வந்து ஜோசியம் கிடையாது. இது நடக்குமாங்கிறதுக்கு நம்பிக்கை வைப்பது அப்படிங்கிறது நான் நம்பிக்கையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நான் வந்து தயாராக இல்லை. நான் ஒன்லி திங் என்னென்னா
நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணுறீங்களோ we will hold you accountable over you are. அறப்போர் அப்படிங்கிறது யார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் நீங்கள் மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும், எங்கு முறைகேடுகள் நடந்தாலும் நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம். அதே நேரத்தில் எப்படி இந்த முறைகேடுகள் நடக்காமல் இந்த ஒரு உங்களுடைய வருவாயை வந்து அதிகரிக்க முடியும், நீங்கள் செலவினங்களை வந்து லீக்கேஜ் இல்லாமல் செலவு செய்ய முடியும், இதற்கு நாங்கள் வந்து தொடர்ந்து அரசாங்கத்துக்கு போய் மீட் பண்ணி நான் டிஎம்கேவையும் ஃபஸ்ட்டு 6 months நிறைய வாட்டி போய் ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் மாடல் பில்லேருந்து கொண்டு போய் கொடுத்து E-டெண்டரை வந்து எண்ட் டு எண்ட் ஆக்குங்கன்னு சொல்லி அதுக்கு பெரிய போராட்டம். எண்ட் டு எண்ட் E-டெண்டரை வந்து அவங்க ஆக்கலை, 25 லட்சத்துக்கு மேலே இருக்கிறது தான் ஆக்குவோம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அது எதனால் அப்படின்னா நிறைய சீனியர் மினிஸ்டர்கள் வந்து அப்போஸ் பண்ணாங்க. எல்லாத்தையும் நீங்கள் E-டெண்டராக கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் எப்படி பிழைக்கிறது, நாங்கள் எப்படி சம்பாதிக்கிறது, அதனால தான் 25 லட்சம்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க டிஎம்கேல. இது இவங்க வந்து 1 லட்சம்னு மாற்றணும், 1 லட்சத்துக்கு மேலே இருக்கிற எல்லா டெண்டரும் என் டெண்டர். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகளை நீங்கள் உருவாக்கணும். ஊழலே செய்ய மாட்டான் இந்த விஜய், ₹1 மக்கள் காசு எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரச்சாரத்தில் பேசினார். இன்றைக்கி வந்து திருநெல்வேலியோடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆர்எஸ் முருகன் இருக்கார், அவர் கல்குவாரியெல்லாம் வச்சு நடத்துகிறாரு, அவருக்கு ஃபைனலாக கட்டியிருக்காரு. அப்பேற்பட்டவங்களும் இந்த ஆட்சியில் இடம்பெற்றிருக்காங்க. எப்படி பார்க்கலாம் சார்? சரி, டிக்கெட் கொடுக்குறதுல ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க டிவிக்கு. இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு டிக்கெட் கொடுத்ததே, ஸோ அங்கேயே ஒரு மிஸ்டேக் ஆல்ரெடி நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இதுலேருந்து புரிஞ்சிக்க முடியும். அப்போது இந்த மிஸ்டேக்கை வந்து கண்டினியூ ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அடுத்தது மினிஸ்டர் மாதிரி போடுறதில்ல நீங்கள் ஆர்எஸ் முருகன் மாதிரி ஆட்களை வந்து மினிஸ்டராக போடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா ஆர்எஸ் முருகன் என்பவர் ஹைவேஸில் ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்டர். நீங்கள் போனீங்கன்னா ஹைவேஸில் வந்து அவருடைய இதை பற்றி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அவருடைய ஃபேமிலி குவாரி, அவருடைய மனைவி பேரில் சிந்து பேரில் இருக்கக்கூடிய குவாரி திருநெல்வேலி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக 96,000 கனமீட்டர் ரஃப் ஸ்டோன் அள்ளினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சப் கலெக்டர் சேரன்மாதேவி கிட்டத்தட்ட 5.7 கோடி ரூபாய் அபராதம் விதித்தாங்க. அப்போ 96,000 கனமீட்டர், நீங்கள் ஏதோ 1 கனமீட்டர் 2 கனமீட்டர் கிடையாது, இது ஏதோ மாறி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 1 லட்சம் கனமீட்டர் சட்டவிரோதமாக அள்ளி இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி சட்டவிரோத வேலைகள் செய்த ஒருவர், நீங்கள் இன்னொரு பக்கம் நான் வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பேன், நாங்கள் வந்து குவாரிங் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லீகல் குவாரிங்கெல்லாம் தடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எப்படி தடுக்க முடியும் இந்த மாதிரி நபர்களை வைத்துக்கொண்டு? அப்போது நீங்கள் அவரை வந்து அமைச்சராகாமல் இருக்கணும். நான் இப்போ அமைச்சர் போட்டுட்ருக்குறாங்க, இப்போ தான் சில அமைச்சர்கள் தான் போட்டிருக்கிறாங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் போடுவதற்கு முன்பு அவர் ஒவ்வொருவரும் இந்த மாதிரி ஊழல் செய்யாமல் இருப்பாங்களா அப்படிங்கிற அந்த பின்புலங்கள் எல்லாம் பார்த்து விட்டு தான் அவர்கள் அதை செய்ய வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை இன்றைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்துருக்காரு. அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது தானே இருக்கா சார் இன்றைய முதலமைச்சர் உங்கள் பார்வைக்கு? நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு மினிஸ்டர்கிட்டேருந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, சீஃப் மினிஸ்டரை விடுங்க, ஈவன் மினிஸ்டர்கிட்டே கூட இவங்களுக்கெல்லாம் என்ன அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் பார்க்குற நிறைய மினிஸ்டருடைய ஒரே அனுபவம் ஊழல் பண்ணுறது தான். ஒரே அனுபவம், பெரிய அனுபவம் அப்படிங்கிறது ஊழல் பண்ணுறது தான். அதை வந்து இவங்க கற்றுக்காமல் இருந்தால் போதும் என்னை பொறுத்த வரைக்கும். மற்றபடி ஒரு அமைச்சருடைய பேசிக் குவாலிட்டி என்ன அப்படி இருக்கணும் அப்படின்னா, மக்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும். அதிகாரிங்க கிட்ட போய் அவங்க இந்த விஷயத்தை மக்கள் கேட்குறாங்க, இதை நீங்கள் ஏன் செய்யலை, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதற்கான வழிவகைகளை அவர்கள் உருவாக்கணும். அப்போ மக்களுக்கு ஏற்றாற்போல் நல்ல சட்டங்களை, ஒரு எம்எல்ஏவுடைய வேலையே நல்ல சட்டங்களை உருவாக்குவது. அப்போ அதை நோக்கிய அவர்களுடைய வேலைகளை அவங்க செய்யணும். அப்போது இதுதான் ஒரு அமைச்சர் வந்து ரொம்ப முக்கியமாக மக்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்கணும். நீங்கள் வந்து நான் நேர்மையான ஆட்சி வழங்குகிறேன் அப்படி இப்படின்லாம் மு.க. ஸ்டாலின் அவர் சொல்லிவிட்டு கடைசியில் நீங்கள் வந்து பிளான் அப்ரூவலுக்கு லட்சக்கணக்கில் லஞ்சம், உங்கள் ஆட்சியில் ஒரு வீடு கட்டணும்னா அவ்வளோ லஞ்சம் கொடுத்தா தான் ஒருத்தர் பிளான் அப்ரூவலே வாங்க முடியும். எங்கே போனாலும் லஞ்சம், எல்லா இடத்துலையும் லஞ்சம், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும். அப்போது என்ன பண்ணுவாங்க? ஸோ நான் வந்து இவர்கள் முந்தைய ஆட்சியில் நடந்த விஷயங்கள் இல்லை மு.க. ஸ்டாலின் மற்றவர்களும் கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சார், நீங்கள் தான் போட்டிருந்தீங்க உங்களுடைய ட்விட்டர் பதிவில், மக்கள் வந்து ஊழல் ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் ஆமாம் பிரச்சனை தான் மக்கள் தீர்வு சொல்லியிருக்காங்கன்னு. மக்கள் அந்த அளவுக்கு விழிப்படைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? சரி, மக்களுக்கு எப்போவுமே அந்த விழிப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் அதனால தான் ஒவ்வொரு தேர்தலும் நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஊழல்லாம் பிரச்சனை இல்லைன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது.
மக்கள் வந்து எப்போவுமே தமிழ்நாடுடைய நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்க ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக போடுவாங்க. ஏன்னா ரூலிங் பார்ட்டி செய்யக்கூடிய ஊழல் தான் அதற்கு ரொம்ப முக்கியமானது. ஊழல்ங்கிறது மக்கள் மனசில் லஞ்சமோ ஊழலோ செய்யக்கூடாது, அது ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறத மக்கள் என்றுமே அவங்க இருந்திருக்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி மக்களுக்கு ஆப்ஷன் அப்படிங்கிறது இருந்தது கிடையாது. அப்போ இன்றைக்கி 2 ஆப்ஷனுக்கு பதில் இவங்க இல்லைனா அவங்க இல்லைனா இவங்கன்னு மூணாவதாக ஒருவர் வந்திருக்கிறார். அவர் விசிபிளாக தெரிகிறார். ஏன்னா எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் விசிபிலிட்டி ரொம்ப முக்கியம். எல்லா இடங்களுக்கும் போய் சேரக்கூடிய அந்த இப்போ ஒரு சின்னத்தை எடுத்துகிட்டு போகிறதுனா கூட நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த விசிபிலிட்டி ஒருவருக்கு இருக்கும் பொழுது மக்கள் அப்போது நம்ம இவ்வளோ நாள் இது போட்டு பார்த்தாச்சு, எதுவும் இந்த மாதிரி ஊழல்கள்லாம் தொடர்ந்துட்டு தான் இருக்குது, இவருக்கு போட்டு பார்க்கலாம். அந்த பல பிரச்சனைகள் இருக்கலாம், பெண்கள் பாதுகாப்பு, இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் மக்கள் மைண்டில் இருக்கலாம். ஆனால் அதில் பிரதானமான ஒரு முக்கியமான ஒன்றாகவும் லஞ்சம் ஊழல் இருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்குறேன். அதனால தான் அந்த மேண்டேட்டை இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவர்களும் பேச்சளவில் மட்டும் நாங்கள் லஞ்சத்தை ஒழிக்கிறோம் ஊழலை ஒழிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு செயலளவில் செய்யவில்லை என்றால் மக்கள் இவர்களுக்கும் நாளைக்கு ஒரு பாடம் வந்து புகட்டுவார்கள். கவர்னர் மீட் பண்ணுற விவகாரத்தில் அமமுகவுடைய ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய ஒப்புதல் கடிதம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து குதிரை பேரம் நடந்து தான் டிவிக்கு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி ஒரு புகாரையும் டிடிவி தினகரன் கொடுத்துருக்காரு. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே குதிரை பேரம் நடத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து ஒரு சீரியஸான ஒரு அலிகேஷன் தான், அது இல்லைன்னு நம்ம மறுத்துட முடியாது. ஏன்னா அந்த ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு. பட் கேள்வி என்னென்னா அவருடைய எம்எல்ஏ டிடிவி தினகரன் குதிரை பேரம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் போய் கையெழுத்து போட்டதோட வீடியோவை இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த குதிரை பேரத்துக்கு அவரும் வந்து அடிபணிஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அது காட்டுது, அப்படி கையெழுத்து போட்டிருந்தாரு அப்படின்னு சொன்னால். ஸோ ஆக்சுவலாக உண்மை என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் வெளியில் கரெக்டாக தெரியலை. ஆனால் ஒரு ஜனநாயக ரீதியான மக்கள் வந்து டிவிக்காக எதுக்காக ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்னா இந்த மாதிரியான எந்த செயல்கள்லையும் அவர்கள் ஈடுபடக்கூடாது என்பதற்காகத்தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதை அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர்கள் நடக்காமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி நடந்திருந்தால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஸோ அது வந்து விசாரணையில் தான் தெரியும். அது மாதிரி ஒரு விசாரணை கண்டிப்பாக நடக்கட்டும். அது நடந்து அந்த மாதிரி யார் தவறு செய்திருந்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களுடன் சேர்ந்து தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.